நான் வீழ்ந்தாலும் கட்சி வீழக்கூடாது. பாஜகவுக்காக அண்ணாமலை செய்த மிகப்பெரிய தியாகம். 60 தொகுதிகளில் தாமரை மலர சபதம் எடுக்க வேண்டும். மோடி அமித்ஷாவுக்கு எழுதிய அதிரடி கடிதம். வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை வழக்கமான பாஜக தலைவர்களிலிருந்து மாறுபட்டு ஒரு அதிரடியான அரசியல் செய்தார். அதோடு கடந்த காலங்களில் இந்துத்வாவை ஆதரிக்கும் மக்கள் மட்டும்தான் பாஜகவுக்கு வாக்களித்தார்கள். ஆனால் அண்ணாமலை மாநில தலைவர் ஆன பிறகு திராவிட கட்சிகளை எதிர்க்கும் அனைவருமே பாஜக பக்கம் திரும்பினார்கள். அதனால்தான் தமிழிசை மாநில தலைவராக இருந்தபோது 3.7% ஓட்டுகளை பெற்ற தமிழக பாஜக அண்ணாமலை தலைவரான பிறகு 11.5% ஓட்டுகளை பெற்றது. இது பாஜகவுக்கு மட்டுமின்றி அண்ணாமலை என்கிற தலைவருக்கும் கிடைத்த மக்கள் ஆதரவாகும். அதனால்தான் ஒரு காலத்தில் பிராமணர்களின் கட்சி என்று கருதப்பட்ட பாஜக இன்றைக்கு பிராமணர் அல்லாத மக்களின் ஆதரவையும் பெற்றுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் வாக்கு வங்கியானது 20% எட்டிவிடும் சூழல் உருவாகி இருக்கிறது. இது அண்ணாமலையின் தலைவர் பதவிக்கும் அவரது அரசியல் அணுகுமுறைக்கும் கிடைத்த வரவேற்பாகும். அதனால்தான் கடந்த மக்களவை தேர்தலில் திமுகவின் 6% ஓட்டுகளை காணவில்லை என்று மு.க. ஸ்டாலின் பதறினார். இந்த நிலையில்தான் தற்போது பாஜக மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறது. இதில் அண்ணாமலைக்கு துளி கூட உடன்பாடு இல்லை. அவரை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் இல்லாமல் தனித்து பாஜக வளர வேண்டும், தனித்துவமாக போட்டியிட்டு பாஜக வெற்றி பெற்று தாமரை மலர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். என்றாலும் அமித்ஷா எடுத்த முடிவு காரணமாக தற்போது அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகிவிட்டார். ஆனால் இப்படி டெல்லி மேலிடம் ஒரு முடிவு எடுத்ததை அடுத்து அண்ணாமலை கண்டிப்பாக நான் தான் தலைவராக நீடிப்பேன் என்றும் அழுத்தம் கொடுக்கவில்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட காலகட்டத்தில் என்னால் முடிந்தவரை தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியல் செய்து பாஜகவை வளர்த்திருக்கிறேன். அதனால் இனிமேல் வரும் தலைவர்கள் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும், இதைவிட அதிகமான வாக்கு வங்கியை உருவாக்கி காட்ட வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கூறிய அண்ணாமலை, அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைக்க அண்ணாமலை இருந்தால் தடையாக இருக்கும் என்று சொன்னதை அடுத்து உடனடியாக தனது பதவியிலிருந்து விலகிக் கொண்டார். என்றாலும் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் தமிழக பாஜகவுக்கு அதிமுகவிடம் 60 சீட்டுகள் கேட்டு பெற வேண்டும் என்று தற்போது அண்ணாமலை மோடி அமித்ஷாவுக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டில் தமிழிசை சவுந்தரராஜன் தலைவராக இருந்த காலகட்டத்தில் தமிழக பாஜகவின் வாக்கு வங்கி 3.7% இருந்தது. அப்போது அதிமுகவுடன் கூட்டணி வைத்தபோது பாஜகவுக்கு 20 சீட்டுகள் கொடுத்தது அதிமுக. ஆனால் லோக்சபா தேர்தலில் நாம் 11.5% ஓட்டுகளை பெற்றுள்ளோம். அதனால் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு 62 சீட்டுகள் தர வேண்டும். அதனால் அதிமுகவிடம் 60 சீட்டுகளை கேட்டு பெற வேண்டும். அதோடு இன்னும் தமிழ்நாட்டில் தேர்தல் வருவதற்கு 10 மாத காலகட்டம் இருப்பதால் தமிழ்நாடு முழுக்க அதிரடியான அரசியல் செய்யும் போது பாஜகவின் வெற்றி வாய்ப்பு மேலும் அதிகரிக்கும். அதனால் கடந்த காலங்களைப் போல் நினைத்து கொண்டு பாஜகவுக்கு குறைவான தொகுதிகளை தான் தருவோம் என்று எடப்பாடி பழனிசாமி மக்கர் பண்ணினால் அதற்கு பாஜக இடம் கொடுக்கக்கூடாது. கடந்த மக்களவை தேர்தலிலேயே அதிமுகவை 5 தொகுதிகளில் நாம் பின்தள்ளி இருக்கிறோம். அதனால் இப்போது பாஜகவின் வாக்கு வங்கி கிட்டத்தட்ட அதிமுகவை நெருங்கி இருக்கும் என்று கூறியுள்ள அண்ணாமலை, கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு 60 தொகுதிகளை அதிமுகவிடம் கண்டிப்பாக நாம் கேட்டு பெற வேண்டும் என்று தனது சார்பில் டெல்லி மேலிடத்தில் ஒரு கோரிக்கை வைத்துள்ளார். அந்த வகையில் அண்ணாமலையை பொறுத்தவரை என்னை தலைவர் பதவியிலிருந்து மாற்றினாலும் கூட பாஜகவின் வளர்ச்சிக்கு நான் உழைத்து கொண்டேதான் இருப்பேன். பாஜகவின் வளர்ச்சிதான் என்னுடைய வளர்ச்சி. தமிழ்நாட்டில் வரப்போற சட்டமன்ற தேர்தலில் 60 தொகுதிகளில் தாமரை மலர வேண்டும். அதற்காக கடுமையாக உழைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று தற்போது பிரதமர் மோடி அமித்ஷாவுக்கு ஒரு அதிரடி கடிதம் எழுதியுள்ளார். அண்ணாமலையின் இந்த செயல்பாடு டெல்லி தலைவர்களுக்கு அவர் மீது வியப்பை ஏற்படுத்தியுள்ளதாம். ஏனென்றால் பாஜகவின் மாநில தலைவர்களை பொறுத்தவரை தங்களை தலைவர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டால் அதன் பிறகு கட்சியின் வெற்றி வாய்ப்பை பற்றி பெரிதாக கவனம் செலுத்த மாட்டார்கள். ஆனால் அண்ணாமலையோ தன்னை தலைவர் பதவியிலிருந்து நீக்கினாலும் கூட கட்சி வெற்றி பெற வேண்டும், தமிழ்நாட்டில் பாஜக தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். இப்படி அண்ணாமலை வைத்த கோரிக்கை காரணமாக அமித்ஷாவும் இன்னும் தீவிரமடைந்திருப்பதோடு கண்டிப்பாக பாஜக மற்றும் பின்னணியில் உள்ள சில கட்சிகளுக்கும் சேர்த்து 60 தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்பதில் தற்போது உறுதியாக இருக்கிறாராம். இதன் காரணமாகவே கடந்த தேர்தலை போன்று பாஜகவுக்கு 10 தொகுதி 20 தொகுதி என்று கொடுத்துவிட்டு எடப்பாடி பழனிசாமியால் இந்த முறை தப்பிக்க முடியாது என்பது உறுதியாகி இருக்கிறது. அடுத்த செய்தி.
அஜித்குமார் கொலை வழக்கில் மர்ம முடிச்சுகளை அவிழ்க்குமா சிபிஐ? விவகாரத்தை மடைமாற்றும் முயற்சியில் இறங்கிய நிகிதா. மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் காவல்துறையினரால் அடித்து கொலை செய்யப்பட்ட விவகாரத்தின் பின்னணியில் பல மர்மங்கள் நீடித்து வருகிறது. குறிப்பாக அந்த கோவிலில் தான் கார் பார்க்கிங் செய்வதற்கு 500 ரூபாய் அஜித்குமார் கேட்டதாகவும், ஆதலால் அவருக்கும் நிகிதாவுக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற்றதாகவும் கூறப்படும் நிலையில், சென்னை தலைமை செயலகத்தைச் சேர்ந்த ஒரு IAS அதிகாரி மூலம் காவல்துறை ADGPக்கு அழுத்தம் கொடுத்து திருப்புவனம் போலீஸ் மூலம் அஜித்குமாரை நிகிதா தாக்க வைத்து கொலை செய்து விட்டதாக பலரும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். அதோடு எப்போதுமே இதுபோன்ற விவகாரங்களை கிடப்பில் போடக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் இந்த முறையும் காவல்துறை மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று நாம் CBCID போலீசிடமே இதை ஒப்படைத்தால் தனக்கு எதிரான பிரச்சாரங்கள் அதிகரித்துவிடும் என்பதற்காக முதலாக இந்த கொலை வழக்கை CBI விசாரணைக்கு உத்தரவிட்டார் மு.க. ஸ்டாலின். முன்னதாக இந்த வழக்கை தாமாக முன்வந்து மதுரை உயர்நீதிமன்றம் விசாரித்ததோடு நீதிபதி ஜான் சுந்தர்லால் காவல்துறைக்கு சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருந்தார். இதன் காரணமாக இந்த அஜித்குமார் கொலை வழக்கில் அரசியல் கட்சிகள் மட்டுமின்றி நீதிமன்றமும் களமிறங்கிவிட்டதால் இனிமேலும் காவல்துறையை காப்பாற்ற நினைத்தால் சிக்கிக்கொள்வோம் என்பதனால்தான் CBI விசாரிக்குமாறு உத்தரவிட்டு தன்னை நல்லவர்கள் போன்று காண்பித்துக் கொண்டு வருகிறார் மு.க. ஸ்டாலின். அந்த வகையில் கடந்த ஜூலை 1ஆம் தேதி இந்த வழக்கை CBI வசம் ஒப்படைக்க தமிழக அரசு உத்தரவிட்ட நிலையில் அது குறித்த அறிவிப்பை இன்றைய தினம் அரசிதழில் ஈடுபட்டிருக்கிறது. அதனால் இன்னும் சில தினங்களில் CBI அதிரடியாக களத்தில் இறங்கி அஜித்குமார் கொலை செய்யப்பட்ட கோவில் மற்றும் அதன் சுற்றுப்புறத்தில் உள்ளவர்கள் மற்றும் அந்த சம்பவம் நடைபெற்ற போது நேரில் பார்த்தவர்கள் என பலரிடத்திலும் விசாரணை நடத்திவிட்டு அதையடுத்து அஜித்குமார் மீது காவல்துறை புகார் அளித்த மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த நிகிதாவையும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்போகிறார்கள். குறிப்பாக உண்மையிலேயே நிகிதாவின் 9.5 சவரன் நகை திருட்டு போய் விட்டதா, இல்லை அஜித்குமாரை பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி ஒரு குற்றச்சாட்டை கூறினாரா, இல்லை இதன் பின்னணியில் வேறு ஏதோ பெரிய சம்பவம் நடந்ததினால்தான் தலைமைச் செயலகத்தைச் சேர்ந்த IAS அதிகாரியை வைத்து அஜித்குமாருக்கு எதிராக நிகிதா போலீசாரை ஏவி விட்டுள்ளாரா, அதனால்தான் தனிப்படை போலீசார் FIR பதிவு செய்யாமலேயே இந்த அளவுக்கு தாக்குதல் நடத்தியுள்ளார்களா என்கிற பலதரப்பட்ட சந்தேகங்கள் எழுந்துள்ள நிலையில் CBI விசாரணைக்கு பிறகு இதன் பின்னணியில் இருந்தது யார் எந்தெந்த அதிகாரிகள் அழுத்தம் கொடுத்தது என்பது குறித்து மர்ம முடிச்சுகள் அவிழும் என்பது தெரிய வந்துள்ளது. இந்த நேரத்தில் தற்போது நிகிதா அளித்துள்ள ஒரு பேட்டியில், அஜித்குமார் மீது எனக்கு எந்தவித விரோதமும் இல்லை, ஆனால் அவர் மீது தாக்குதல் நடத்த தலைமைச் செயலகத்தை சார்ந்த ஒரு IAS அதிகாரி மூலம் நான் அழுத்தம் கொடுத்ததாக பரவும் தகவல் உண்மையில்லை, ஒரு எறும்புக்கு கூட நான் துரோகம் நினைத்ததில்லை என்று கூறியிருக்கிறார் நிகிதா. குறிப்பாக தனக்கு இந்த விஷயத்தில் உதவி செய்த அதிகாரிகளை காட்டி கொடுத்தால் அது மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். முக்கியமாக போலீஸ் தாக்குதலில் ஒரு இளைஞரை கொல்லப்பட்டு இருப்பதால் இந்த விவகாரம் இன்னும் பெரிய வழக்காகிவிடும். அதோடு தனக்கு உதவி செய்த IAS அதிகாரிகளை தான் காட்டி கொடுத்தது போல் ஆகிவிடும் என்பதற்காக இப்படி எனக்கு பின்னால் யாருமே இல்லை, நான் தொலைபேசியில் சொன்ன ஒரு தகவலை வைத்து இந்த அளவுக்கு திருப்புவனம் போலீசார் நடவடிக்கை எடுத்திருப்பது போன்று இந்த விஷயத்தை மடைமாற்றம் செய்யும் முயற்சியில் தற்போது நிகிதா ஈடுபட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. புத்த மத தலைவர் தலாய் லாமாவுக்கு பாரத ரத்னா விருது கையெழுத்திட்ட 80 MPக்கள். புத்த மத தலைவரான தலாய் லாமா சீனாவின் அச்சுறுத்தல் காரணமாக இந்தியாவில் உள்ள இமாச்சல பிரதேசத்தில் வாழ்ந்து வருகிறார். இந்த நிலையில் தற்போது 90 வயதாகும் தலாய் லாமாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று 80 MPக்கள் கையெழுத்திட்டு இந்திய பாராளுமன்றத்தை வலியுறுத்தி வருகிறார்கள். அதோடு 100 MPக்களின் கையெழுத்துக்களை சேகரித்து அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க இந்திய அரசை வலியுறுத்த போவதாகவும் ராஜ்யசபா MP சுஜித் குமார் கூறியுள்ளார். ஆனால் இப்படி ஒரு தகவல் வெளியானதை அடுத்து இதுபோன்று MPக்கள் MLAக்கள் போன்றவர்களின் சிபாரிசின் அடிப்படையில் தான் பாரத ரத்னா போன்ற உயர்ந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறதா? உண்மை, உழைப்பு, நேர்மை, மனிதாபிமானம் கொண்டவர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்படுவது இல்லையா என்று பலரும் கேள்வி எழுப்பி வருவதோடு இந்தியாவில் எத்தனையோ நேர்மையான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு இந்த உயர்ந்த விருதை கொடுக்காமல் திபெத் நாட்டைச் சேர்ந்த தலாய் லாமாவுக்கு எதற்காக கொடுக்க வேண்டும் என்றும் பலரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள்.